ஹலோ. ஆ அம்மா ஷாலினி அங்க இருக்காளாம்மா? ஷாலினி இல்லைங்கம்மா. காலையிலேருந்து ஷாலினிக்கு கால் பண்ணுறேம்மா, நாட் ரீச்சபிள்னே வருது. என்னாச்சு? வேணா வெயிட் பண்ணுங்கம்மா. நான் வேணா ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வேணா கூப்பிடுறேங்கம்மா. சரி, ஓகேம்மா. சரி. ஓவியா ஷாலினி வந்தானா ஓவியா? வரலையா? சரி வந்தானே கூப்பிடு, மறந்துடாத. ஷாலினி வந்தாளா? வரலையா? சரி வந்தானே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. வேணா ஷாலினி வந்தாங்க. ஷாலினி காணும்மா. எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க. எங்கள் அம்மா வேற கூப்பிட்டே இருக்காங்க. எனக்கு வேறு பயமாக இருக்கு. நான் இப்படி தான் போவேன். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? எனக்கு அவங்க இருக்காங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுத்துருங்களா? அப்படியா? சரி ஓகேம்மா, பார்த்துக்கலாம். சரி. ஷாலினி இங்கே இல்லையம்மா? அதான் பிரச்சனையா? இதான் உங்களுக்கு சண்டையா? ஏதாவது சொல்லுமா? சொல்றேண்ணா. ஏன் என்னாச்சுன்னு சொல்ல போறேன்? என்கிட்ட சொன்ன யார்கிட்ட சொல்ல போறேன்? சொல்லு. மகி இருக்கான்ல, அவன் என் ஃப்ரெண்டு சத்யா இருக்காங்க, அவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. தினைக்கும் நைட்லாம் சேட் பண்ணிக்கிறாங்க, வெளியெல்லாம் கூட்டிட்டு போறான். அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அவனுக்கு உண்மையா தான் இருக்கணும், ஆனா அவன் ஏன் எனக்கு இப்படி பண்றான்னு தெரியல. எனக்கு இருக்கவே பிடிக்கல சார். நான் சாப்பிடலான்ட்டு இருக்கேன். சாப்பிட்ற இதுக்குலாம் ஏதாவது சாப்பிடல. திருப்பி சாப்பிட சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால பயமா இருக்கு. அவன் தப்பா ஏதாவது முடிவெடுத்து போறானா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. ஓகே, நீ அந்த பையன் நம்ப கூடாது. நான் ஒரு கால் பண்ணி பேசுறேன். மேபி அவர் தெரியல இங்க இருக்கானே. நீ நம்பர் எனக்கு. ஓகேண்ணா. ஹலோ மகேந்திரன், நான் அக்ஷய், சௌந்தர்யோட அண்ணன் பேசுறேன். சாலினியை காலையிலேருந்து காணும். உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? அவன் உடுமலை திருப்பதிக்கு சொன்னான். நான் இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அப்போ நீங்க சௌந்தர்யாவுக்கு ஃபோன் பண்ண சொல்றீங்களா? சரி, ஓகே, நான் சொல்லிடுறேன். ஏ சௌந்தர்யா, ஷாலினி மகேந்திரனை பார்க்க தான் போயிருக்கா. அவன் வேற என்கிட்ட சொன்னானா, இந்த மாதிரி அவன் கொல்ல போறேன், நானும் சாக போறேன் அப்படின்னு சொன்னானா? நான் மட்டும் சாக மாட்டேன், அவனே சாகடிச்சிட்டு தான் கொஞ்சம் என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கண்ணா. கொஞ்சம் பயமா வேற இருக்குங்கண்ணா. சரி ஓகே, நான் போய் பார்க்குறேன். நான் ஒர்க் விஷயமா தான் ஸ்மிதா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஒர்க் விஷயமா தான் நாங்கள் வெளியே போயிருந்தோம். ஓகேவா? மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணல. ஓகேவா? இப்போ நீ அவருக்கு கால் பண்ண, நீ சேட்லாம் பண்ணல, நீ நைட்லாம் சேட் பண்ணது எல்லாமே நான் பார்த்துட்டே உங்கள்கிட்ட பண்ணுறேன்.
நீங்க? ஏய் நான் தான் அவருக்கு வர சொன்னேன். சௌந்தர்யா காலையில கூப்பிட்டே இருக்காங்க. சாரிங்க, இங்க டவர் இல்லை தெரியல எனக்கு. ஓகேல காலையில இருந்து ஃபோன் எடுக்கிறேன். உங்களுக்குள்ள என்னமா பிரச்சனை? அவனை விஷ வச்சு கொள்றதுக்கு தான் வந்திருக்கியா? அந்த ஜூஸ்ல என்ன விஷம் இருக்கா? பாரு, நான் கால் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், எல்லாம் உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நான் என் கண்ட்ரோலை மீறி போகிறேன். நீ சேட் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ற மாதிரி தெரியுது. ஏதோ லவ்வர்ஸ் கூட கொஞ்சி கொலாவிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பாரு, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், யாரையும் நான் லவ் பண்ணல. சரியா? புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேலே எனக்கு எப்படி கன்வின்ஸ் பண்ணுறேன்னு தெரியலாமா? சௌந்தர்யா பாத்தீங்களா புள்ள? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஒரு பிரச்சனை இல்லையா? சரி, அவங்களோட பயந்துட்டு ஏதோ பண்ணிடுவாங்க. தேங்க்ஸ் இல்லை. ஒருத்தர் மேலே வச்சிருக்க கண்மூடித்தனமான காதல்னால அவங்கள கொல்லவே நம்ம தெரிஞ்சு வர்றோம். விஷம் கொடுக்க வந்த ஷாலினி மகேந்திரனுக்கு விஷத்தை கொடுக்கல. நான் உனக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன். நீ என் மேலே சத்தியம். காதலில் துரோகங்கள் நிகழலாம். அதை மன்னிக்கிறதும் தண்டிக்கிறதும் அவருடைய முடிவு. ஷாலினி மகேந்திரன் மன்னிச்சிட்டான்.